என் தங்கப்பிள்ளையே, இன்று புரட்டாசி மாதத்தினுடைய சனிக்கிழமை நாள். இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய துன்பத்தை விலக்கி உனக்கு நல்லதை நடத்திவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளைக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லவா? உன் தாயானவள் ஒரு சில விஷயங்களை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அதையெல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் இந்த வராகியினுடைய அன்பினால் உனக்கு என்ன கிடைக்கிறது, ஏது கிடைக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதையெல்லாம் எப்பொழுதும் நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய இந்த நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் நான் அறிவேன். புரட்டாசி மாதத்தினுடைய சனிக்கிழமை நாள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள். அதனால் இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையை என்னவென்று நான் உனக்கு சொல்லிவிட நினைக்கும் இந்த நேரம், எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை என்னை நீ தவிர்த்து விடாதே. இந்த மாற்றங்களை எல்லாம் கண்டு உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் உணர்ந்து எப்பொழுதும் சரியானபடி நீ ஒவ்வொன்றையும் முறையாக தெரிந்து கொள்ளும் நேரம். இந்த வராகி என்னுடைய அன்பை என்னவென்று நிச்சயமாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உனக்கானவற்றை எல்லாம் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி, முன்னின்று உனக்கு ஒன்றை செய்ய நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதன் முயற்சிகள் அங்கு தெளிவானதாக இருக்க வேண்டும். உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் அங்கு நிறைவானதாக இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமுமே உனக்கு சரியான பதிலை கொடுக்க வேண்டும். உன்னோடு இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு அடுத்த கட்டத்தை என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் அம்மாவின் அன்பு உன்னை தொடர்கின்ற இந்த நேரத்தில் நீ எந்த தருணத்தையும் தொலைத்து விடாதே. இத்தனை காலமும் இந்த மனிதர்கள் உனக்கு கொடுத்தது எல்லாம் போதும். அதே நேரம் தெய்வத்தின் பிடியிலும் நீ சிக்கி இருக்கிறாயல்லவா என் குழந்தையே. பொதுவாக சனீஸ்வர பகவானினுடைய பார்வை ஒருவரின் மீது விழுந்து விட்டது என்றால் அவர்களுக்கு நல்ல நேரம் முடிந்து கெட்ட நேரம் தொடங்கிவிடும். அவரின் பிடியில் ஒருவர் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்லது எதுவுமே நடக்காது. சனி பகவான் ஒருவரை ஆட்டி படைக்கிறார் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் அவ்வளவு எளிதில் பெற்றுவிட மாட்டார்கள். போராட்டமாக இருக்கும் வாழ்க்கை. எல்லா போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை உணர்கின்ற இந்த நேரத்தில் நீ அத்தனை விஷயங்களையும் சரியாக உணர்ந்திட எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன் தாயானவளினுடைய அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் எப்பொழுதுமே உன்னோடு இருந்து நான் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லித்தரும் பொழுது இன்று இந்த நாளில் இந்த சனீஸ்வர பகவானினுடைய பார்வையில் படாமல் உனக்கு நல்லது நடக்கக்கூடிய வழி என்னவென்று நான் தெரிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரிய வரும் பொழுது இனி இந்த பிரச்சனைகளை நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உன் வசம் இருக்கிறதல்லவா? இதையெல்லாம் உணர்கின்ற பொறுப்பு உன்னிடம் இருக்கிறதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சகஜமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இந்த விஷயங்களை நீ உண்மையாக உணர்ந்திட வேண்டும். இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதுமே உனக்கு கிடைக்கக்கூடிய பல விஷயங்களை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது என்றால் நான் உன் மீது கொண்டிருக்கின்ற அக்கறை எப்படிப்பட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எந்த அளவில் உன் வாழ்க்கையை நல்லது நடத்த ஓடோடி வருகிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாய் என்று தெரிந்தால் முதலில் ஓடி வந்து நிற்பது உன் தாயானவள் நானாக இருக்கும் பொழுது நிச்சயமாக எந்த இடத்திலும் உனக்கு உதவ யாரும் இல்லையே என்று நினைத்து ஒருபோதும் வருத்தப்படாதே. நான் இருக்கும் நேரமும் நான் இருக்கும் தருணமும் அடுத்தடுத்த உச்சகட்டத்தை என்னவென்று காண்பிக்கக்கூடிய தருணம் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நிலையிலும் நமக்கான விஷயங்கள்
நம்மை இந்த வாழ்க்கையில் என்னவென்று தொடரும் காலம். இப்பொழுது எல்லாம் ஒவ்வொன்றும் நடக்கும் பொழுது கூட பல இடைஞ்சல்களும் இடையூறுகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் செய்வது சரியா தவறா, நமக்கு நல்லது நடக்கிறதா கெட்டது நடக்கிறதா என்று கூட உணர முடியாமல் நீ இருக்கும் பொழுது, அந்த நொடி இவர்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் நன்மைகளை தருவது போலவும் மிக பெரிய அளவில் நம்பிக்கைகளை தருவது போலவும் நடந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் உண்மையில் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக கொடுக்கக்கூடிய காலம் இப்பொழுதுதான் வந்திருக்கின்றது. என் குழந்தையை, நடித்து ஒருவரை ஏமாற்றுகின்றவர்களை எல்லாம் நினைத்து ஒருபோதும் வருந்தாதே. உனக்கான வாழ்க்கை இது, உனக்கான உண்மை இது, உன்னை தேடி வரும் சந்தர்ப்பம் இது. அதனால் எந்த இடத்திலுமே எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருந்த வேண்டாம். உனக்கென நான் தருகின்ற எல்லாவற்றிலுமே உன் எதிர்காலத்தை நான் கணித்துதான் உனக்கு அதனை எல்லாம் தருகின்றேன். என் குழந்தையே, புரட்டாசி சனிக்கிழமை நாளில் குறிப்பாக நீ கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த நாளில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது, யாரிடமிருந்தும் கடன் வாங்கவும் கூடாது. இந்த விஷயத்தை நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள். அதை ஒருபோதும் நீ மறந்து விடாதே என் குழந்தையே. அதுபோல சனீஸ்வர பகவானினுடைய அருள் உனக்கு கிடைக்க வேண்டும். அவர் செய்யக்கூடிய தீமைகள் உனக்கு வரக்கூடாது என்றால், அவரினால் உனக்கு பாதிப்பு ஏற்படாமல் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால், அதற்கு மிக முக்கியமாக நீ செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? சிவபெருமானினுடைய அருளை நீ பெற வேண்டும். சிவபெருமானினுடைய அருள் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் அது போதும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய அதிசயங்கள் உனக்கு நடக்கும். நீ வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக கிடைக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக உணர்த்துவதை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. உன் தாயின் அன்போடும் அரவணைப்போடும் எல்லா நிலையிலும் என் பிள்ளை நீ பெறக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியான நம்பிக்கையை மன உறுதியோடு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம், இந்த வராகி உன்னோடு நிற்கின்ற இந்த நேரங்களை நீ கவனமாக புரிந்து கொள். அம்மா சொன்னது உனக்கு புரிகிறதா? புரட்டாசி சனிக்கிழமை நீ பெருமாளை நினைப்பதை விட, பெருமாளை மட்டுமே நினைப்பதை விட சனீஸ்வர பகவானையும் நீ யோசிக்க வேண்டும் அல்லவா? அவரின் பார்வை ஒருவரின் மீது விழுந்து அவர்களுக்கு தீமைகள் நடக்காமல் நிச்சயமாக நீ காத்து கொள்ள வேண்டும் என்றால், அவரினுடைய பார்வையிலிருந்து நீ விடுபட வேண்டும் என்றால், நிச்சயமாக என் குழந்தை நீ சனீஸ்வர பகவானிடமிருந்து தப்பிக்க சிவபெருமானையும் என்று வழிபட வேண்டும். பெருமாளினுடைய ஆசிகள் உனக்கு கிடைக்க வேண்டும். பெருமாளினுடைய அருள் உனக்கு கிடைக்க வேண்டும். நிச்சயமாக என் குழந்தை எல்லாமுமே ஒரே நாளில் கிடைக்க பெறக்கூடிய ஒரு பேரதிர்ஷ்ட நாள் உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது, இந்த நாளை என் குழந்தை ஒருபோதும் நீ விட்டு விடாதே. உன்னோடு நான் இருக்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக உனக்கு சரியாக கொடுத்து விடும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை. எதுவென்றாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கும் இந்த காலம் உனக்கான அதிர்ஷ்டங்களை எல்லாம் நிச்சயமாக நடத்தி தர வேண்டிய காலம். உன்னோடு எந்த இடத்திலும் நான் வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த வராகி சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, குறிப்பாக இந்த நாளில் நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு சொம்பு நீரில் துளசி இலையை போட்டு அந்த நீரை குடி. இன்று நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நினைத்து நினைத்து கலங்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்க வேண்டிய உச்சகட்ட மாற்றங்களை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். அது ஒன்றே உனக்கு நல்வழிப்படுத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் அல்லவா? வராகி சொல்கின்ற வார்த்தைகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சரியான வெற்றியை எப்பொழுதுமே நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும்.
உன் முன்னால் நான் இருக்கும் இந்த தருணங்கள் இனி உனக்கு வேண்டியதை எல்லாம் வேண்டியபடி சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கு நான் இருக்கும் காலகட்டத்தை நீ சரியாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடப்பதை எல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நான் முறையாக உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, வராகி உனக்கு தருகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மீது கொண்ட அக்கறையினால் என்பது உனக்கு புரியும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நடத்தும் எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்வாய். எல்லா நாளிலுமே நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரதிபலிப்பை உண்டாக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இவை அத்தனையும் உனக்கு வாழ்க்கையின் ஏதாவது ஒரு மாற்றத்தை எடுத்துச் சொல்லும் நேரம். உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்னவென்று உனக்கு கிடைக்கும். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவென்று நிச்சயமாக கிடைத்தே தீரும். உன் முன்னால் நான் வரும் நேரம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை என்னவென்று காண்பித்து கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இத்தனை காலமும் நாமாக நின்று நமக்கான விஷயங்களை எல்லாம் நம் முன்னால் எடுத்துச் சொல்லும் இந்த தருணங்களில் உனக்கு வேண்டியதை எல்லாம் வேண்டியபடி உனக்கு நிச்சயமாக கிடைக்கச் செய்யும் காலம் இது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வமே முன்னின்று உனக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துகின்ற வேளையில் நீ எக்காரணம் கொண்டும் எதையும் தவிர்த்து விடக்கூடாது. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கவிருக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் என்று எண்ணி பதறாது. உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்குவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான நல்ல நேரம் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான அற்புதங்கள் உனக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையை, இன்றோடு உன் கஷ்டங்கள் அத்தனையும் முடியட்டும். உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும். வராகி சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பேரதிர்ஷ்டங்களை கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதையுமே என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நமக்கு தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணரும் பட்சத்தில் உனக்கான எல்லாவற்றையும் நான் சரியாக தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதுதானே உண்மை. உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நான் சரியாக உணர்த்திடுவேன் என்பதுதானே உண்மை. அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து, இந்த தாயின் அன்பிற்கு மதிப்பு கொடுத்து நீ செய்யக்கூடிய ஒவ்வொன்றிலும் உனக்கு மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய வெற்றிகள் உன் வாழ்க்கையில் குவியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எதற்காகவும் கலங்கி விடாதே. எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி விடாதே. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு அதிர்ஷ்டங்களை காண்பிக்கின்ற உச்சங்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாமும் தீர்ந்து இனி உனக்கான நல்லது ஒவ்வொன்றும் நிச்சயமாக நடக்க வேண்டும். இனி உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்றைய நாள் புரட்டாசி சனிக்கிழமை. நான் சொன்ன விஷயத்தை சரியாக பின்பற்று என் குழந்தையே. சிறு சிறு மாற்றங்கள் தான் பெரிய பெரிய மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் உருவாக்கும். சிறு சிறு விஷயங்கள் தான் இந்த வாழ்க்கையில் மிக பெரிய பெரிய அற்புதங்களை நடத்தும். அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள முடிவு செய்துவிட வேண்டும். அப்படி செய்துவிட்டால் போதுமல்லவா? இனி எல்லா நிலையிலும் உனக்கு மகிழ்ச்சி கிடைப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை என் பிள்ளை எப்பொழுதுமே சரியாக நீ எதிர்கொண்டு விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய அதிசயங்களை என்னவென்று புரிந்து கொள். எப்பொழுதும் இவை ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். மிக பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதற்கும் இந்த வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய மகிழ்ச்சி உனக்கு மேலும் மேலும் பேரதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
மிகப்பெரிய நம்பிக்கையின் உச்சத்தை உனக்கு காண்பிக்க இந்த வராகி முடிவு செய்து விட்டேன். இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் இருந்து உன்னை நான் மீட்டெடுப்பதை நீ கண்டுகொள்வாய். இனி உனக்காக இந்த தாயின் அன்பு உன்னை தொடர்வதை நீ ஏற்றுக்கொள்ளும் தருணம். இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிர்ஷ்டங்களும் உனக்கு சரியாக கிடைக்கக்கூடிய தருணம். நம்பிக்கையோடு நீ செய்யும் எல்லாவற்றிலும் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய தருணம். இனி எல்லாவற்றையும் உணர்ந்து இந்த தாயின் அரவணைப்பை பெற்றுக்கொண்டு நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நான் இருக்கும் இந்த தருணத்தை என் பிள்ளை நீ ஒருபோதும் தொலைக்காதே. உனக்காக எல்லாவற்றையும் நான் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளை எப்பொழுதும் கவனத்தில் கொள். எந்த நேரம் என்ன நடக்கும் என்றாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ முழுமையாக ஏற்றுக்கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.